நீ தலைமுழுகாம இருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நான் தலைமுழுகாத சந்தோஷம் உனக்கு, உன்னை தலைமுழுகுன்னு கவலை எனக்கு. வைரம், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். புரியாதவளே, நீ அனுபவிக்கிற சந்தோஷத்துல கொஞ்சம் கூட எனக்கு பொறாம இல்லை. ஆமா, தெய்வத்துக்கு இது பொறாம. நீதான் என்ன வாழ வச்சு தெய்வமாச்ச. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்காக நான் ராத்திரி பூரா கண்ணு மிழிச்சு பலகாரம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அவர் வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னால உள்ள எடுத்து வச்சிட்டேன். இந்த பொம்மை உன் பிள்ளை விளையாடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இப்படி எழுந்திருக்க கூடாது. எழுதி தங்கம், பிள்ளை உன்னை உதைக்குதா? உருகிற பனிக்கட்டி மாதிரி அசைமாமே, அப்படித்தானா? முதல்ல எல்லாம் சேலையை இருக்க கட்டுவேன், இப்ப தளர்த்தி கட்டிருக்கே, அதான் சுகமா இருக்குமா? கர்ப்பிணியா இருக்கிறவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாமே, நீ ஆசைப்படுறதையெல்லாம் அவர் வாங்கி கொடுக்கிறாரா? என்னடி எதுக்கும் பதில் சொல்லாம பெருசா பிகு பண்ணிக்கிற? எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு தானே நான் உன்ன கேட்கிறேன். பைத்தியக்காரி, இந்த உறவு உணர்ச்சியும் நீ பெத்து நான் கேட்க வேண்டியது. கேள்வியும் மாறிப்போச்சு, வாழ்க்கையும் மாறிப்போச்சு. எது மாறினாலும் நாம ரெண்டு பேருமே மாறலடி. தங்கம், நீ படுக்கிறப்போ எந்த பக்கமா படுக்கிற? வலது பக்கம். அப்ப ஆண் குழந்தைதான் பிறக்கும். சில சமயம் இடது பக்கமாவும் படுக்கிறேன், அப்போ ஆணும் பொண்ணுமா ரெட்டை குழந்தை பிறக்கும். ஏண்டி அப்படி பாக்குற? உன் வீட்டு பந்தல்ல பறிக்க ஒரு பூ இல்ல, என் வீட்டு பந்தலுக்கு நீ வந்து பாத்தி கட்டினா பார்க்காம பதறாம இருக்க முடியுமா? நீ இப்படி பார்க்க முடிஞ்சும் குருடியா, பெற முடிஞ்சும் மலடியா இருக்கேடி. மலடி வைத்தியம் பாட்டி வைத்தியம் மாதிரி. ஏண்டி, தோட்டத்துல அவர் வச்ச வாழை கொலை கொலையா தள்ளுது, பலாமரம் வேர்லையும் மரத்திலையும் பழமா பழுத்து தொங்குது, மாமரம் பூவா பூத்து பொன்னா பிஞ்சு விடுது, தோட்டம் பூராவும் தென்னம்பிள்ளை அணிப்பிள்ளை. எனக்கு எத்தனை பிள்ளைங்க, ஒரு பள்ளிக்கூடமே நடத்தலாம். அவருக்கு போய் ஜாதகத்துல பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு சொன்னாங்களே. அந்த என்ன சும்மா ரெடி. உத்தரத்தை பார்க்காம சித்தரத்தை பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு கோவைங்க. அவ பார்க்க வந்தது என்னத்தான்? அவளோட வண்டியில ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருங்க. வில்லு வண்டியிலையா? அப்புறம் என்ன தள்ளு வண்டி இல்லையா? நான் ஒண்ணு ரோஷம் கெட்டு போயிடல. எனக்கு சொந்தமில்லாத வில்லு வண்டியில நீ போக வேணாம். அவளை போச்சல். தங்கம், எனக்கு சொந்தமானதான் வேண்டாம், ஆனா அவருக்கு சொந்தமான முத்துத்தோடு என்கிட்ட இருக்கு. இது அவர்கிட்ட கொடுத்துரு, கஷ்டத்துக்கு உதவும். இன்னொன்னு அவர் ஞாபகமா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லு. ஓஹோ, கஷ்டத்தை குத்தி காட்டுறாளா? தங்கம், அவளுக்கு சொந்தமானது என்கிட்ட இருக்கு. இந்த கடியாரம் நேரம் பார்க்க உதவும். அவ ஞாபகார்த்தமா இந்த வார நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லு. வாங்கிக்க சொல்லு. தங்கம், கொஞ்சம் வலி எடுத்தாலும் சொல்லி அனுப்பு, உடனே வந்து. தங்கம், என்னதெல்லாம் ஆசையா? வைரம் எனக்கு பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அந்நியர் வீட்டு பலகாரம் தேவையில்லை, எடுக்க சொல்லு. என்ன பொம்மை? நமக்கு ராஜா மாதிரி புள்ள பிறக்க அடையாளமா இருக்கட்டும் கடை தேடி வாங்கிட்டு வந்திருக்கா. எடுக்க சொல்லு அந்த பொம்மை. உனக்கு தான் அசலே பிறக்க போகுது, அப்புறம் எதுக்கு நகை? குழந்தை இல்லாதவங்க தான் பொம்மையை வச்சுக்கிட்டு ஆடணும். எனக்கு புள்ள பாக்கியம் இல்லை, நானே அவன் அப்ப அவங்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லு. தங்கம், நான் வர்றேன். கண்ணுக்கு
காத்து தாங்கல போல இருக்கு. நல்லா பொத்தி விடுறேன். தூங்குமா. போலவே ஒரு பாப்பா சீக்கிரமா வரப்போகுது. இதே மாதிரி நீயும் உன் குழந்தையும் இங்க வந்திருப்பீங்களா? என்னம்மா நீ பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி தனியா பேசிட்டு இருக்கிற? தர்மம் பண்ண வீட்டுல பிறக்க வேண்டிய பிள்ளை தர்ம ஆஸ்பத்திரியில பிறக்க போகுது. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது தர்மாஸ்பத்திரியில பிறக்குற என்ன மாதிரி ரயில்ல பிறக்காம. ரயில்லையா? ஆமா, எங்க அம்மா ரயில்ல பிச்சை எடுத்து பொழப்பு நடத்தும் போது நான் பிறந்திருக்கிறேன். அதனாலதான் எனக்கு பிச்சைன்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. நல்ல வேளை ரயில் பிச்சைன்னு வைக்காம இருந்தாங்களே. அன்னைக்கு அந்த ரயில்ல மாணிக்கத்தோட அப்பா வந்தாரு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமாமா, நான் மட்டும் எக்ஸ்பிரஸ் ரயில்ல பிறக்காம பாசஞ்சர்ல பிறந்திருந்தேன், வண்டியை விட்டு இறங்கும் போது எனக்கு ஒரு வயசாயிருக்கும். அம்மா, என்னப்பா? தங்கத்துக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்கம்மா. அப்படியா? இந்த பிச்சை குழந்தைக்காக கஸ்தூரி கோரஜன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. நான் முன்னால போயிடுறேன். சரிம்மா. பெண் குழந்தை பிறந்து தங்கை எப்படி இருக்கா? தைரியமா இருங்க டாக்டர். நான் உள்ள போய் பார்க்கலாமா? உங்க நபத நிறைவேறிடுச்சு. குப்பமேட்ல கோமேதகம் பொறுத்துருச்சு. ஆனா குப்பமேடுதான் கொலை போகுது. ஏன் இப்படி பேசுற? எங்க வைரம் வந்திருக்காளா? அவளை கூப்பிடுங்களே. எங்க நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் வைரத்தோட தண்ணியா பேசணும். குழந்தை மூக்கும் வெளியுமா உன்னையே உரிச்சு வச்சிருக்க. ஆமா, அவர் ஏண்டி வெளியில போட்டோமே? அப்படி என்னடி என்கிட்ட தனியா பேச வேண்டியது இருக்கு? அவசரம். நான் சொல்ல நினைச்சத சொல்லாமலே போயிடுவனோன்னு பயம் வந்துருச்சு. முட்டாள் மாதிரி பேசாத. பிரசவம் தான் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன பயம்? டாக்டர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? போகட்டும், கடைசி நேரம் சில பேருக்கு கண்ணுல தெரியுமாமே. வைரம், உனக்கு புள்ளைன்னா கொள்ள ஆசை இல்ல? இதை எடுத்துக்க. தங்கம், தயவு செய்து குறுக்க பேசாத வைரம். நீ உனக்கு உரிமைப்பட்டதெல்லாம் எனக்குன்னு தந்த. உனக்கு தர ஒண்ணுமே இல்லையேன்னு ஒவ்வொரு நாள் அழுத. அந்த அழுக சிரிப்பா மாற ஆண்டவனா போற போது இந்த சக்தியை கொடுத்துட்டான். தங்கம், நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கனி வெடிச்சு விதை முளைக்க அந்த கனியே வெம்பி விழப்போகுது. தங்கம், அப்படியெல்லாம் சொல்லாத. நீ எப்பவும் எங்க கூட தான் இருப்ப. ஆமா, நான் எங்கேயும் போகல, உன் கூடவே தான் இருக்க போறேன். வைரம், இதுவரைக்கும் நான் உனக்கு தோழியா இருந்தேன். இனிமே உனக்கு மகளா மாறப்போறேன். தங்கம், நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டது போதும். இப்ப நான் சொல்றத நீ குறுக்க பேசாத. ஏன்னா சாகிறத விட சாகிறதுக்காக காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். போய் அவரை கூட்டிட்டு வா.
நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், தீர்க்க வேண்டியதை தீர்த்துட்டேன். நான் போய் சேரதுக்குள்ள நீங்க 2 பேரும் கடிசான ரப்பர் இழுத்தாலும் திரும்பி வரும், மெல்லிசான பஞ்சு தொட்டாலும் பிஞ்சு போகும். நீங்க இருந்ததும் போதும், பிரிஞ்சதும் போதும், இணைஞ்சு வாழ்ந்தா என்னங்க தப்பு? தங்கம், 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 தங்கம்.